ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்டே ஆனாலே நிறைய பேர் வீட்டில் பிரியாணி தான் செய்வாங்க. நான் இன்றைக்கி செஞ்சது பார்த்திங்கன்னா எறா பிரியாணி. இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு எல்லோரும் பிரியாணி பண்ணுவாங்க. பட் இந்த ஒரு இன்க்ரீடியன்ட் இருந்தால் போதும், இருக்கிற பிரியாணி இன்னும் சுவையாகவும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பாத்திரத்தில் பாதி நெய் பாதி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் ஹோல் பிரியாணி ஸ்பைசஸ் சேர்த்துக்கோங்க. 4 பெரிய வெங்காயமாக எடுத்து நீட்டு வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 2 அழாக்கு போட்டு பிரியாணி செஞ்சேன். ஸோ ஒரு அழாக்கு 2 வெங்காயம், 2 அழாக்கு 4 வெங்காயம் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. வெங்காயம் வதக்கிறதுக்காக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுக்கோங்க. பிரியாணியோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கணும். அதுதான் பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட பிறகு நல்லா வதக்கிக்கணும். அதில் இருக்கிற ஃப்ளேவர் வந்தால் தான் பிரியாணிக்கு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு தக்காளியுமே அதே ரேஷியோ தான். நீங்கள் 2 வெங்காயம் போட்டால் 2 தக்காளி, 4 வெங்காயம் போட்டால் 4 தக்காளி. எப்போவுமே வெங்காயம் தக்காளி ஈக்குவல் போர்ஷன்ஸில் தான் போடணும். நீங்கள் எது கொஞ்சம் அதிகமாக போட்டாலும் அது டேஸ்ட் வேறு மாதிரி கொண்டு வந்துடும். நெக்ஸ்ட்டு புதினா, கொத்தமல்லி. அது கொத்தமல்லி எவ்வளோ போடுறீங்களோ அதே அளவு புதினாவும் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் அண்ட் 3 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள். உங்களுக்கு குழம்பு மிளகாத்தூள் வேண்டான்னு நீங்கள் வெறும் மிளகாத்தூளே யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கரம் மசாலா 2 ஸ்பூன் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லா மசாலாவும் சேர்த்து. நெக்ஸ்ட்டு தயிர் உங்களுக்கு ஆப்ஷனல் தான். நீங்கள் போட்டாலும் போட்டுக்கலாம், இல்லைனா அப்படியே கூட விட்டுடலாம். ஸோ இது எல்லாமே கலந்து விட்டுட்டு நான் சொன்னேன் இல்லையா, ஒரு இன்க்ரீடியன்ட் போட்டால் செம்ம டேஸ்ட் கொடுக்கும்னு. அது எதுவும் இல்லை, இந்த ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் பவுடர் தான். நீங்கள் நிறைய பேர் யோசிக்கலாம், இது எப்படிடா பிரியாணியில் போடுவாங்கன்னு. ட்ரஸ்ட் மீ, இது எவ்வளோக்கு எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும் பிரியாணிக்கு. நிறைய பேர் யோசிக்கலாம், அஜினமோட்டோ நம்ம கன்சியூம் பண்ணக்கூடாது, அது ஹார்ம்ஃபுல் ஆச்சு, இது எப்படி போடலான்னு. நீங்கள் நிறைய பேர் யோசிக்கிறீங்க. பட் ஆனால் நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் டெய்லி நம்ம எத்தனை பேக்கடு ஃபுட்ஸ் அண்ட் ஹார்ம்ஃபுல் ஃபுட்ஸ் நமக்கு தெரியாமல் நம்ம குழந்தைங்களுக்கும் கொடுக்குறோம், நம்மளும் சாப்பிட்றோம். ஸோ என்ன கேட்டிங்கன்னா, இது ரீசனபிள் அமௌண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது நோ ஹார்ம்ஃபுல். கூகுளில் கூட சர்ச் பண்ணி பாருங்கள். இப்போ பிரியாணிக்கு தண்ணி அளவு பார்த்திங்கன்னா ஒரு அழகுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி. நான் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதித்த பிறகு எறாவும் போட்டுடலாம். எறா போட்டுட்டு அதில் உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையான அளவு போட்டுட்டு அரிசியும் நீங்கள் போட்டுடலாம். நான் பாஸ்மதி அரிசி தான் நான் இன்றைக்கி ஊற வச்சுருக்கேன். ஸோ எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி தட்டை போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு வெயிட்டான பாத்திரம் அது மேலே வச்சிங்கன்னா உங்களுக்கு ஏர் எங்கேயும் வெளியே போகாது. வீட்டில் பண்ணும்போது பிரியாணி என்ன பண்ணுவாங்கன்னா, தட்டை போட்டு மூடி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு 20 மினிட்ஸ் கழித்து தான் அதை ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க. நான் ஒரு சின்ன டிப் தரேன். நீங்கள் பிரியாணி அரிசி முக்கால்வாசி வெந்த பிறகு அதை மூடி எடுத்து உங்களுக்கு தேவையான கார்னிஷிங்லாம் போட்டுட்டு ஒரு கலக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரியாணி அடியும் பிடிக்காது. உங்களோட மசாலாஸ் எல்லா அரிசியும் மிக்ஸ் ஆகி இன்னும் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் தட்டை போட்டு மூடி வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து எடுத்திங்கன்னா உங்களோட ஜூஸி அண்ட் டெலிஷியஸ் பிரியாணி ரெடி. வீட்டில் செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சூப்பராக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. என்னோடய எறா கூட நல்லா வெந்திருக்கு, பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.